கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய மேலான தயவு, இரக்கம், கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்கிறார். அப்படி அவர் செய்த உதவி நிமித்தமாக அதை ஆரம்பித்து இன்றைய தினத்தில் 50வது வீடியோவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நடத்தி வருகிறார். இப்படி அவர் நடத்தி வருகிற கிருபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நேரத்திலே நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் மேத்யூ. நான் சிங்கப்பூரிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தினால இந்த யூடியூப் சேனலோட வளர்ச்சிக்கு உதவி செய்யும்படியாக, தாங்கும்படியாக அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தில் யார் யாரோ உலகத்தை குறித்து அவர்களுடைய சொந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் குறித்து வீடியோக்களாக எடுத்து அதை வலைதளங்களிலே பதிவிடுகிற இந்த நாட்களில் ஆண்டவருக்கென்று நாம் ஏதாகிலும் செய்யணும்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் என்னுடைய இருதயத்திலே உந்தப்பட்டது. அதை இப்படி வீடியோக்களாக எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நான் வலைதளங்களிலே பதிவிடுகிறேன். யாராகிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த வீடியோ உதவி செய்யும்படியாக, ஜெபத்தினால் தாங்கும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து ஜெபத்திலே இந்த காரியத்தை குறித்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனல் ஏகே காஸ்பல் ஆஃப் யூடியூப் சேனல் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது என்றால் யாருக்காவது உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து சொல்லுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு கடந்து வந்து நம்மிடத்திலே பேச வருகிற வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று நம்மோடு பேச அவர் ஆசைப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம் ஆண்டவராக உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நம் ஜெபத்தோடு, அவரோட வார்த்தையோடு, வேதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரணங்களால் நம்மளுடைய விசுவாசம் தோய்ந்து போகிறதை, குறைந்து போகிறதை நாம் உணரவும் செய்கிறோம். எப்படி என்றால், நம் வாழ்க்கையில் நாம் உற்சாகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வெற்றியும், நாம் எதிர்பார்த்த காரியங்களில் நமக்கு நன்மையும் நடந்து கொண்டே இருந்தது என்றால் நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு குறைந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் அந்த விசுவாசத்தை குறைத்து கொள்வதும் இல்லை. நம் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டு ஆண்டவரோட சமூகத்தில் இன்னும் நம் உறுதியாய் ஜெபத்தோடு, ஆராதனையோடு, வேதத்தோடு இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தோல்விகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில கால தாமதங்கள் உண்டாகும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு அப்படியே குறைகிறதை நாம் காண முடியும். வெகுவான மனிதர்களுக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் அவருடைய இயல்பான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. விசுவாச ஓட்டத்தில் ஏதாவது தோல்விகளும், தடைகளும், தாமதங்களும் உண்டாகிவிட்டால் அதிலே அவர்கள் சோர்ந்து போய் விசுவாசத்தை குறைத்து கொண்டு ஜெபங்களுக்கு சரியாக செல்வதில்லை, ஆலயங்களுக்கு செல்வதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, ஆண்டவரோடு செலவிடுகிற நேரத்தை குறைத்து கொண்டு மனதில் டிப்ரெஷனோடு, அழுத்தத்தோடு, பதற்றத்தோடு, போராட்டத்தோடே வாழ்கிற சூழ்நிலைகள் இன்றைய நாட்களில் நம்ம எல்லாருக்கும் பெருகிவிட்டதுனால கர்த்தருடைய வார்த்தை இன்று கடந்து வருகிறது. உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று நமக்கு ஆண்டவர் என்று வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு பகுதியை உங்களுக்காக நான் சொல்லி இந்த வீடியோவை முடித்து கடந்து போக ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே கர்த்தர் 2 நபர்களை பார்த்து விசுவாசமா இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். நம் வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போமே. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் பார்ப்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இன்னொரு வசனத்தையும் நாம் தொடர்ந்து வாசிப்போம். அந்த 5வது அதிகாரத்திலே 36வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
இந்த மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே எவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒருவர் இருப்பார். அவருடைய மகள் மரண அவஸ்தைக்குள்ளாகி மரித்து போகிற தருவாயில் இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு அவரை அழைத்து போகும்படியாக வருவார். அவருடைய பின்புலத்தை குறித்து பார்த்தோமேயானால், அவர் ஒரு ஜெப ஆலயங்களிலே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற ஒரு ஜெப ஆலய தலைவன். சமுதாயத்திலே மரியாதை மிக்க ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிற ஒரு மனிதர். தலைவனாய் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு சொல்லுவதை செய்வதற்கு அநேக ஊழியக்காரர்கள் அவனோடு உண்டு. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து விட்டான். தன்னுடைய மகளுடைய இந்த வியாதியிலிருந்து குணப்படுத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை பண்ணி பார்த்திருப்பான். ஒரு ஜெப ஆலயத்தில் தலைவனாய் இருக்கிறவன் அவன் ஆராதனையிலே வழிபட்டிருப்பான். மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றிருப்பான். மருத்துவரை அழைத்து அந்த மகளுக்கு மருத்துவம் கொடுக்க முயற்சி செய்திருப்பான். ஆனாலும் அவனுடைய இயலாமையினால கடைசியாய் இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படி என்று பார்த்தால், அந்த பகுதியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஜெபால தலைவன் அவரிடத்திலே, ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் பிழைக்கும்படியாக நீர் வர வேண்டும் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படி இன்னொரு சம்பவத்தை நாம் பார்த்தோமேயானால், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டான செல்வத்தை எல்லாம் செலவழித்து அநேக மருத்துவரால் வருத்தப்படுத்தப்பட்டு இதற்கு மேலையும் என்ன செய்வது என்று வழியில்லாமல் கடைசியாய் இயேசு அந்த பகுதியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயாகிலும் குணமாகும் என்று ஒரு விசுவாசத்தோடு அந்த மகள் இயேசுவை தேடி வருகிறார். இப்படி இருவர்களுக்கும் இருக்கிற கடைசி நம்பிக்கை என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து நமக்கு சுகம் உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருவரும் வருகிறார்கள். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவளுடைய நம்பிக்கையினால் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் எபிருவின் மகள் மரண அவஸ்தைக்கு உள்ளாகிறதை அவனுடைய இருதயத்திலே போராட்டத்தோடு இயேசுவோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீக்கு விடுதலை அடைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எபிருவின் ஊழியக்காரர்கள் உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று அந்த எபிருவினிடத்திலே பேசுகிறதை நம் வேதத்திலே காண முடியும். அந்த நேரத்தில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த எபிருவினுடைய வீட்டிற்கு சென்று அந்த மகளை தலித்தாகுமி என்று சொல்லி, மரித்தவளே எழுந்திரு என்று அவளை எழுப்பி அவரை பிழைக்க வைப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவங்களின் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி முயற்சி எல்லாவற்றையும் நாம் முயற்சி பண்ணி பார்த்து விட்டோம், எல்லாவற்றையும் செய்து விட்டோம், எல்லா முயற்சிகளையும் செய்து செய்து தோல்வி, அவமானம், நிந்தை இப்படியாகவே நம்ம கடந்து வந்து விட்டோம். நமக்கு இதற்கு பிறகு என்ன செய்வது என்றே வழி தெரியாது நிற்கிற நேரத்தில் நமக்கு கடைசியாக இருக்கிற நம்பிக்கை ஒன்று உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை ரட்சித்து, நம்மளை பாதுகாத்து, நம்மளை கண்மணி போல நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு விசுவாசத்தோடு அவரை நாம் அறிக்கை செய்து அவர் சமூகத்திலேயே நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வார்த்தை நமக்கு கடந்து வந்து உணர்த்துகிறது. இப்படி இந்த எபிருவினுடைய மகள் மரித்து போனதை கேட்டு அவனுடைய இருதயம் எவ்வளவோ உடைந்திருக்கும். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லும்போது அவன் வேதனை அடைந்திருப்பான். நம் நம்பி வந்தோமே, இப்படி ஆகிவிட்டதே என்று. ஆனாலும் ஆண்டவர் சென்று அந்த மகளுக்கு ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் இந்த நன்னாளில் நம்மோடு கடந்து இப்படியாப்பட்ட கிருபையை தான் கொடுப்பதற்கு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் அநேக முயற்சிகளை செய்து நாம் தோல்விகளை அடைந்திருக்கலாம். அநேக நேரங்களில் நம்மளுடைய விசுவாச அளவு தொய்ந்து போயிருக்கலாம். விசுவாசத்தின் எல்லைகள் குறைந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய தியானங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை நாம் தொடர்ந்து நினைத்து அவர் சமூகத்திலே இயேசு 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 என்று நாம் காத்திருந்தோமேயானால் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று நம்மளை பலப்படுத்துகிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்மளை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தையை நாம் நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் மேலான கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.